திருச்சியில் மெயின் பிக்சர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்திய த.வே.க. அங்கு ஓபிஎஸ்க்கு அழிவு. டிடிவி தினகரன் பேச்சு. கூட்டணியின் நோக்கம் தெளிவாக உள்ளது. கமலஹாசன் பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. டிடிவி தினகரன் அதிரடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. வாக்குச்சாவடி முகவர்களுக்கான தென்மண்டல மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தெற்கு சீமையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். இப்போது நாம் காண்பிக்கும் அனைத்தும் ட்ரெய்லர் தான், திருச்சியில் தான் மெயின் பிக்சர் காண்பிக்க போகிறோம் என ட்விஸ்ட் வைத்துள்ளார் முதல்வர். 2026 அனைத்து தொகுதிகளில் எதிரிகளை வீழ்த்த திமுகவினர் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கூட்டணி பேச்சு தொடர்பாக திமுகவின் பதிலுக்காக 2 மாதங்களாக காத்திருக்கிறோம் என காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர் கூறியிருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்க டிவிகே தீவிரமாக முயற்சிக்கிறதாம். டிவிகே வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் மூலம் ராகுலிடம் பேசியுள்ளாராம். ஒருவேளை திமுக கூடுதல் இடங்களை தராவிட்டால் டிவிகே பக்கம் செல்லும் முடிவில் காங்கிரஸ் தலைமை உள்ளதாம். 2017 ஓபிஎஸ்ஐ பதவியில் இருந்து நீக்கியது சரிதான் என இப்போது தெரிகிறது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் தர்மத்தின் என்டிஏ பக்கம் இருக்க வேண்டும், அதர்மம் திமுக பக்கம் சென்றால் அழிய வேண்டியதுதான் என எச்சரித்தார். மேலும் ஓபிஎஸ் பதவிக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஓபிஎஸ் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, அது எனது கடமை என கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஒற்றுமையும் நோக்கமும் தெளிவாக உள்ளது என்றும் அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக ஓபிஎஸ்ஸின் ஆதரவு குறித்த கேள்விக்கு அனைவரும் வருக, தமிழகம் வெல்க என கூறி சென்றார். இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிடிவி இணைந்தது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கவில்லை, பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துள்ளேன் என கூறி டிடிவி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மேலும் 2026 தேர்தலிலும் அடுத்து வரவுள்ள லோக்சபா தேர்தலிலும் தான் போட்டியிடவில்லை எனவும் அறிவித்துள்ளார். டிடிவியின் இந்த பேச்சு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துமா என கேள்வி எழுந்துள்ளது.